Good afternoon. கொஞ்சம் தாக்கம் அனுப்பிவிட்டு நான் சமப்படுத்த சொல்லி போனா உட்கார்ந்து சரி. இதுல ஏற்கனவே நான் உங்களுக்கு சமப்படுத்த விளங்கப்படுத்தினதான் சமப்படுத்தல்களை இருக்க பாருங்க. நாளை HNO3 barium hydroxide, barium nitrate, நீர், இதேபோல NaOH, H2SO4, Na2SO4, H2O. Barium hydroxide, H3PO4, barium phosphate, Ba3PO4 twice, நீர். அடுத்தது அலுமினியம் குளோரைட், AlCl3, AgNO3, AgCl, AlNO3 thrice. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு சமப்படுத்த சொல்லி இருந்தனா இதுல நீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு போகணும். என்னென்றால் இதுல சமப்படுத்தல் மட்டும் உங்களோட நோக்கமா இல்லாமல் குறிப்பிட்ட இந்த தாக்கத்துல வர விளைவுகளை நீங்கள் ஒருக்கா பார்த்து கொண்டு போக வேணும். ஏனால் நீங்கள் இந்த தாக்கங்கள் எல்லாம் படிக்க வேண்டிய தாக்கங்கள், வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல இந்த தாக்கங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்க. இப்ப எங்களோட நோக்கம் சமப்படுத்தலாக இருக்கிறதால தாக்கிகளையும் விளைவுகளையும் தந்துட்டு சமப்படுத்த சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா கேள்விகள்ல விளைவுகள் நாங்கள் குறிப்பிட மாட்டோம். உங்களுக்கு 2 தாக்கிகளை பார்த்தோன்னே இந்த 2 தாக்கிகளும் தாக்கினால் இன்ன விளைவுகள் வரும் என்று ஒன்று அனுபவத்துக்களால வரும். இன்ஆர்கானிக் படிக்க அந்த அனுபவத்துக்களால வரும். இன்னொன்று இப்படித்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல நாங்கள் ஒவ்வொரு தாக்கத்தை பார்த்தால் அதை ஞாபகத்துல வச்சிருக்கோம். இதுல சமப்படுத்தி போட்டு சமப்படுத்த தெரியும்ட்டு போனா இன்னொரு தாக்க சந்தர்ப்பத்துல 2 தாக்கிகளை மட்டும் தருவான், விளைவை நீங்கள் தான் எழுத பண்ணி வரும். உங்களுக்கு குளோரேட்டின் வெப்ப பிரியில KCl O2 வரும்னு தெரியணும், நைட்ரேட்டின் வெப்ப பிரியில KNO2 O2 வரும்னு தெரியணும். அதே மாதிரி KMNO4 வெப்ப பிரியில K2MNO4 MNO2 O2, HNO3ல வேரியன் நைட்ரேட்டும் நீரும், NaOH H2SO இருந்தாங்க Na2SO4 நீரும், பேரியம் ஹைட்ராக்சைடும் பாஸ்பேட் இருந்தாங்கன்னா Ba3PO4 twice H2O. இந்த மாதிரியானதுகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இதுல பேரியம் பாஸ்பேட் நீர்ல கரையாத வீழ்வடிவு, AgCl நீர்ல கரையாத வீழ்வடிவு. சரி, அப்ப அதெல்லாம் நீங்கள் ஒருக்கா கவனிச்சு கொள்ளவும். இது சில தாக்கங்களை நாங்கள் இதை பயன்படுத்திக்குவோம். இதுல நான் உங்களுக்கு முதலே சொல்லி இருக்கிறேன் என்னென்றால் ஒரு இடத்துல கையை வச்சு சமப்படுத்த முடியும் என்றால் அதை நாங்கள் செய்வோம். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட தாக்கத்தை பீசமான முறைப்படி கொடுக்கலாம். இதுல 3 ஒட்சன், இதுல 2 இருக்கு. இதுல 3 இங்கு 2 போட்டால் இங்கேயும் 3 ஒட்சன் வந்து மற்றெல்லாம் சமப்பட்டு பீசமான பின்னத்துல இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த சமன்பாட்டின் 2ஆல பெருக்கினால் 2 KClO3 2 KCl 3 O2 என்று போடாமல் கற்பனையில வச்சும் செய்யலாம். இதுல KNO3, இது KNO2, இது O2. இங்க ஒரு பொட்டாசியம், இங்க ஒரு பொட்டாசியம், இங்க ஒரு நைதரசன், இங்க ஒரு நைதரசன், இங்க 3 ஒட்சன், இதுல 2, இதுல 2 இருக்கு. இப்ப இதுல கை வைக்கலாம். இதுல கை வச்சா பொட்டாசியம் நைட்ரேட் எல்லாம் குழம்பு, அதுல கை வைக்கலாம். அப்ப இதுல அரை போட்டோம்னா சரி, இங்கே 3 ஒட்சன் வந்து பீசமான பின்னத்துல இருக்கக்கூடாது. அப்ப ஒட்டுமொத்த சமன்பாட்டின் 2ஆல வைக்கலாம். 2 KNO3 2 KNO2 ஒரு O2 என்று. இப்ப KMNO4ல இருந்து K2MNO4 வருது, MNO2 வருது, O2 வருது. தாக்கிகளும் விளைவுகளும் அதிகரிக்க உங்களுக்கு சமப்படுத்தல சிக்கல் தன்மை வரும். இந்த கண்டறிதல் முறையை எளிய தாக்கங்களை தான் நாங்கள் பயன்படுத்தலாம். அதான் நல்ல. அப்ப இதுல நீங்கள் பார்த்தா K 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப பொட்டாசியத்தை சமப்படுத்துறதுக்கு பீசமான இங்க 2 போட்டீங்கன்னா மற்றெல்லாம் தானா சமப்பட்டு. இங்க 2 மங்கனேஸ் இருக்கு, இதுல 1 இதுல 1 2 இருக்கு.
இதுல 8 ஆப்ஷன் இருக்கு, இதுல 4, இதுல 2, இதுல 2, 8 ஆப்ஷன். எங்களுக்கு நல்ல காலமா போயிடுச்சு, இல்லைன்னா நாங்க கஷ்டப்பட்டோம். இது ஒரு அமிலம், இது ஒரு காரம். நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அமிலமும் காரமும் தாக்கினால் உப்பும் நீரும் வரும். ரெட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் மாதிரி இருக்கும், நடுநிலையாக்கள் தாக்கம். இந்த இதுல NO3 மைனஸ், அந்நியன் NO3 மைனஸ், Ba2 பிளஸ், H பிளஸ், OH மைனஸ். இதுல இருக்கிற OH மைனஸ் H பிளஸ் சேர்ந்து நீரை உருவாகும். மற்றது என்ன, Ba2 பிளஸ் NO3 2 மைனஸ் தான் OL படிச்சிருக்கிறீங்களா, வலுவளவை மாற்றி எழுதுறேன்னு சொல்லி. வலுவளவுகளை மாற்றி எழுதினால் சேர்வு எழுதுற படிச்சிருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு இதுல BaNO3 twice, அப்ப 2 நைட்ரேட் பண்ணும். அப்ப இதுல 2 NO3 போடலாம். நைதரசன் எண்ணிக்கொண்டிருக்கிற விட இதுக்கு 2 NO3 இருக்கு. அப்ப HNO3 2 வேணும். அப்ப 2 HNO3 வந்து 2 பேரியன் நைட்ரேட் ஆகும். இதுல 2 OH இருக்கு, 2 H பிளஸ் இருக்கு. அப்ப 2 நீர் வரும். அணுக்களா தனித்தனியா செக் பண்ற விட இந்த மாதிரியான இடங்கள்ல இப்படி நீங்க சமப்படுத்துற சுவாங்க. அப்ப இதுலயும் அப்படித்தான். இங்க 2 சோடியம் இருக்கு, அப்ப இதுல 2 NaOH வரும். இதுல ஒரு SO4, அங்கே ஒரு SO4, இதுல 2 ஹைட்ரஜன், ஒரு நீர். சரி, ஒட்சனை சமப்படுத்தி பாத்தீங்கன்னா இந்த குழப்பம் தீரும். இதுல 2 ஒட்சன், இதுல 4 ஒட்சன், மொத்தம் 6 ஒட்சன் இருக்கு. விளைவுல 2 ஒட்சன் தான் இருக்கு. உங்களுக்கு இதுல 2 போட வேண்டியது. ஹைட்ரஜன் சமப்பட்டு கடைசியா நீங்கள் ஒட்சனை சமப்படுத்தி செக் பண்ணி கொள்ளலாம். இதுவும் அமில மூலத்தாக்கம் தான். இது Ba2 பிளஸ், பேரியம் 2 பிளஸ், கட்டியன். இது H3PO4, அப்ப பாஸ்பேட் 3 மைனஸ், PO4 3 மைனஸ். வலுவளவை மாத்தி எழுதினீங்கன்னா உங்களுக்கு Ba3PO4 வரும். இங்க 3 பேரியம் இருக்கிறால இல்ல 3 பேரியம் போடுவோம். இதுல 2 பாஸ்பேட் இருக்கிறால இல்ல 2 போடுவோம். இதுல 6 OH மைனஸ் இருக்கு, இதுல 6 H பிளஸ் இருக்கு. அது 6 நீர். அப்படி நீங்க எடுக்கலாம். இதுல அலுமினியம் குளோரைடு AgAlCl3, Ag பிளஸ், Ag பிளஸும் Cl மைனஸ் AgCl ஆகும். இங்க 3 Cl இருக்கு, இதுல 3 AgCl வரும். இங்க 3 Ag வரும். அப்ப இதுல 3 AgNO3 வரும். இதுல ஒரு Al, இதுல 3 NO3 மைனஸ் இருக்கு. சரிதான், AlNO3 ட்ரைஸ். தாக்கம் பீசமானபடி சமப்பட்டு நீங்க இந்த தாக்கங்களை சமப்படுத்தி பார்க்கணும். வேற ஏதாவது தாக்கம் தந்திருந்தா எனக்கு ஒரு பைபர் நம்பருக்கு செக் பண்ணி கொடுங்க. எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு தந்தது. யாரும் ஒரு ஆள் செய்து போட்ட ஒடிய வச்சுன்னா இப்ப எழுதினா இதுல உங்களுடைய இதை செக் பண்ணி கொள்ளுங்க. சரி புள்ளியா? சரி, சரி என்றா சரியா போட்டுக் கொள்ளுங்க, பிள்ளை என்றா என் பிள்ளை என்று பாருங்க. இன்னும் கொஞ்சம் தாக்கம் எழுதி நீங்கள் சமப்படுத்துங்க. இது வந்து சாதாரண கண்டறிதல் முறை மூலம் தாக்கங்களை சமப்படுத்துறது. சட்டன் வந்து H2SO4 தாக்கினால் சட்டன் SO4 H2 வரும். அதே மாதிரி அலுமினியம் HCl தாக்கினாலும் AlCl3 H2 வரும். அமிலங்களோட உலோகங்கள் தாக்கவை தொடர்ல மேல இருக்கிற உலோகங்கள் தாக்கி ஹைட்ரஜன் வாயு திறன் படிச்சிருக்கீங்க. முதல்ல நீங்க பாருங்க. மெக்னீசியம் கார்பனேட் வெப்பப்பிரிகை
சில தாக்கங்கள் இயல்பாகவே சமப்பட்டிருக்கும். அப்ப நாங்கள் சமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தாக்கில உள்ள அணுக்களும் விளைவில் உள்ள அணுக்களும் சமனா இருந்தா சமப்படுத்த தேவையில்லை தான். நீங்கள் அதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செக் பண்ணி பார்க்கணும் சமப்படுத்தப்பட்டிருக்கான்னு சொல்லி. எளிய தாக்கங்களை இந்த முறையில சமப்படுத்தலாம். சரி, நான் இதோட இந்த பகுதியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இதுல பாருங்க, இதுல சட்டன் ஒன்று இங்க சட்டன் ஒன்று இங்க 2000 நாங்க 2 ஒரே போட்டு ஒரே சாக ஞாபகம். சரி, இதுல பாத்தீங்கன்னா 3 குளோரின் இருக்கு. இதுல 3 லித்தியம், இதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? 3 போடலாம். என்ன சொல்றோம்? ஈசமான பின்னத்துல இருக்க கூடா எல்லா சமன்பாடையும் 2 அளவு இருக்கு. அப்ப அலுமினியத்துக்கு மெச்சியலுக்குமான தாக்கத்துல அலுமினியம் 2 தாக்க 6 HCl தாக்கி 2 AlCl3 3 H2 வருவது போல இருக்கு. சரியா? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க ஒரு இடத்துல கையை வச்சு ஜாமப்படுத்த எழுமன்னா முதல்ல அதை செய்யுங்க. அலுமினியம் HCl தாக்கினா பின்னத்தை போட்டு பின்னத்தை நீக்கி விடுறாங்க. இங்க கார்பனேட் என்ன செய்யப்பட்டிருக்கு? சமப்படுத்தப்பட்டு இருக்கு. ஆகவே பிரச்சனை. சரி, இந்த சமப்படுத்துறதுக்கு இன்னொரு முறை கொஞ்சம் சிக்கல் தன்மையானது என்று சொன்னார். அதாவது கண்டறிதல் முறையாக சமப்படுத்துவதற்கு சிரமமாக இருந்தால் அல்லது காலதாமதப்படுத்தால் குழப்பமாக இருந்தால் நாங்கள் இன்னொரு முறையை கையாளலாம். அது இப்ப சிலபஸ்ல தற்சமயம் குறிப்பிடப்படையில 2011ஆம் ஆண்டு சிலபஸ்ல அது குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்ப அது அந்த விஷயம் இல்லை. ஆனால் எங்கட நோக்கம் என்ன? எப்போதும் தாக்கம் ஞாபகப்படுத்தும். அதுக்கு சொன்ன தாக்க முறையை பயன்படுத்தினானே, சொல்லாத முறையை பயன்படுத்தினாங்க. தாக்கத்தை சமப்படுத்தி பீசனமானபடி கொடுத்தால் சரி. ஆகவே பீசமானபடி தாக்கம் ஞாபகப்படுத்துறதுக்கு அது ஒரு சிறந்த முறை. அது கணித முறை என்று சொல்றது. அப்ப 2வது முறை போட்டுக்கொள்ளுங்க, கணித முறை. ஏ என்று போட்டிருந்தீங்க கண்டறிதல் முறை, சாதாரண கண்டறிதல் முறை என்று. பி என்று போட்டுக்கொள்ளுங்க, கணித முறை. கணித செய்கைகள் மூலமாக நாங்கள் இந்த தாக்கத்தை ஞாபகப்படுத்துறோம். கணித முறை, கணித முறை, கணித முறை. எதால செய்தாலும் பீசமான ஒரே மாதிரி தான் வரும். அப்ப நாங்கள் சமப்படுத்த இந்த முறையும் கையாளலாம். கணித முறை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதற்கு ஊடாக நாங்கள் இதை விளங்க முயற்சிப்போம். HNO3 வெப்ப பிரிகை அடிப்படையாக கொண்டு இதை நான் விளங்கப்படும். HNO3 இது H2O NO2 O2 பிரிகை அடை. இதுல வார NO2 செங்கவில நிறமுடையது. ஒளி முன்னிலையில HNO3 உறுதி இல்லை. நேரடி சூரிய ஒளியில HNO3 செறிந்த HNO3 பிரிகை அடையக்கூடியது. அதுல பிரிகை தாக்கம் தான் இதுல தந்திருக்கு. நேரடி சூரிய ஒளியில HNO3 உறுதி இல்லை, அது உடனடியாக பிரியும். செறிந்த அதுதான் நாங்கள் சமப்படுத்துறோம் என்றால் கொஞ்சம் சிரமமாக. காரணம் ஒற்றுதல் 3 இடத்துல இருக்கு. இங்க ஒரு 5 இங்க 2 ஹைட்ரஜன் போட்டு சமப்படுத்த குரங்கு அப்பம் பங்கிட்ட மாதிரி 5 சமப்படுத்துறதுக்கு இங்க 2 போடணும். இந்த ஒரிஜினை சமப்படுத்துறது அங்காளிதா போடணும். 5 சமப்படுத்துதா இப்படி இந்த குரங்கு அப்பம் பங்கிட்ட மாதிரி இங்கே இந்த தட்டுல இருந்து கொஞ்சம் கிள்ள, அந்த தட்டுல கொஞ்சம் கூடும், அந்த தட்டுல கொஞ்சம் கிள்ள, இந்த தட்டுல குறையும். இந்த மாதிரியான ஒரு
ஒரு தடுமாற்றத்தை இந்த சமன்பாடுகள் சில இடங்களுக்கு தரும். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது வந்து எளிமையானதாக ஏதோ ஒன்று அங்க மாத்தி சமப்படும், இல்லை அங்க மாத்திட்டு இங்க மாத்தி சமப்படும். சில இடங்களுக்கு சிக்கல் தன்மையாக இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், கணித செய்கைகள் மூலம் இந்த சமன்பாடுகளை உருவாக்கி கணித சமன்பாடுகளை தீர்வு என்று சுருக்கும். இது சமன்பாட்டின் இடது கை பக்கம், LHS. இது வலது கை பக்கம் RHS. ஒரு தாக்கம் பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டிருந்தால் தாக்கிகள்ல இருக்கிற அணுக்களும் விளைவுகள்ல இருக்கிற அணுக்களும் சம எண்ணிக்கையில இருக்கும், ஏற்றமும் சமமாக இருக்கும். இதெல்லாம் நடுநிலை மூலக்கூறுகளாக இருக்கிறதால ஏற்றத்தை பற்றி இப்ப நாங்கள் யோசிக்க தேவையில்லை. தாக்கியில இருக்கிற, அதாவது இடதுகை பக்கத்துல இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் வலதுகை பக்கத்துல இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் எப்போதும் சமனாக இருக்கும், சமப்படுத்தப்பட்டிருந்தார். அவ எப்போதும் நாங்கள் சமப்படுத்திதான் கொடுக்க வேண்டும் தாக்கம். அவ இந்த பிரிய தாக்கத்துல தாக்கில இருக்கிற ஐதர்சன் எண்ணிக்கையும் விளைவில இருக்கிற ஐதர்சன் எண்ணிக்கையும் சமனா இருக்கும். தாக்கில இருக்கிற நைதர்சன் எண்ணிக்கையும் விளைவில இருக்கிற நைதர்சன் எண்ணிக்கையும் எப்போதும் சமனா இருக்கும். தாக்கில இருக்கிற ஒட்சன் எண்ணிக்கையும் விளைவில இருக்கிற ஒட்சன் எண்ணிக்கையும் கூட்டுத்தொகையும் சமனாக இருக்க வேணும். பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்ட என்றால் அப்படித்தான் இருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா, இந்த முறையில ஒரு தெரியா கணியம் சார்பாக தாக்கத்தை சமப்படுத்தியதாக எடுத்துக்கொள்ளுவோம். இந்த தாக்கம் சமப்படுத்தப்படும் போது இதில் ஒரு குணகம் வரும். அந்த குணகத்தை A என்ற ஒரு ஆங்கில எழுத்தால குறித்துக் கொள்ளுவோம். A. இதுக்கு முன்னால ஒரு குணகம் வரும், அதை B என்று குறித்துக் கொள்ளும். இதுக்கு முன்னாலே ஒரு குணகம் வரும், அதை C என்று குறித்துக் கொள்ளும். இதுக்கு முன்னாலே ஒரு குணகம் வரும், இதை D என்று குறித்துக் கொள்ளும். இப்ப ABCD என்ற எண் குணகங்கள் சார்பாக இந்த தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு அப்படி வச்சுக் கொள்வோம். அப்ப தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருந்தால் இடதுகை பக்கத்தில் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் வலதுகை பக்கத்தில் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் என்னவா இருக்கும், சமனாக இருக்கு. அப்ப நாங்கள் இந்த தெரியாக்கணியம் சார்பாக சமப்படுத்தும். தெரியாக்கணியம் சார்பாக சமப்படுத்தும். அவ தாக்கியில இருக்கிற ஐதரசனை முதல் சமப்படுத்தும். இடதுகை பக்கத்துல இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கையும் வலதுகை பக்கத்துல இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கையும் சமனாக இருக்க வேண்டும். பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ABCD என்று பீசமானம் போட்டு. அப்ப தாக்கியின் பக்கத்துல இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கை எவ்வளவு வேடா? தாக்கியின் பக்கத்துல இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கை எவ்வளவு? A. சரியா? தாக்கியின் பக்கத்துல இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கை இதுல 1 இருந்தா 1, 2 இருந்தா 2. A. அப்ப LHS இடதுகை பக்கத்துல இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கை A. வலதுகை பக்கத்துல இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு நீர்ல 2 ஐதரசன் இருக்கு, இதுல B இருக்கு. அப்ப 2B. ஒரு நீர்ல ஒரு ஐதரசன் இருக்குது, ஒரு நீர்ல 2 ஐதரசன் இருக்கு. அப்ப B எண்ணிக்கையான நீர்ல 2B எண்ணிக்கையான ஐதரசன் இருக்கு. தாக்கியில இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கை A, விளைவில இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கை 2B. இந்த 2 ஒன்றுக்கு ஒன்று சமனாயிருக்கணும். ஏன்னா இங்க வேறு ஒரு இடம் ஐதரசன் இல்லை. அடுத்தது நைதரசனை சமப்படுத்தும். தாக்கியில இருக்கிற நைதரசன் எண்ணிக்கை A தான். ஏன்? ஒரு எச்சனத்துல 1 இருக்கு. அப்ப A எச்சனத்துல A இருக்கு. விளைவில இருக்கிற நைதரசன் எண்ணிக்கை C. அப்ப இந்த தாக்க சமன்பாடுல ஏயும் சியும் கட்டாயம் சமனாக இருக்கு. அடுத்து நாங்கள் ஒட்சிசனை சமப்படுத்துவோம். தாக்கியில இருக்கிற ஒட்சன் எண்ணிக்கை ஒரு எச்சனோதுல 3 ஒட்சன் இருக்கு. அப்ப A எண்ணிக்கையான ஒட்சன் எச்சனோதுல 3A எண்ணிக்கையான ஒட்சன் இருக்கு. விளைவில நீரிலே ஒட்சிசன் இருக்கு, ஒரு நீர்ல ஒரு ஒட்சிசன் இருக்கு. அப்ப B எண்ணிக்கையான நீர்ல B எண்ணிக்கையான ஒட்சன் இருக்கு. ஒரு NO2ல 2 ஒட்சன் இருக்கு. அப்ப C எண்ணிக்கையான NO2ல 2C ஒட்சன் இருக்கு. ஒரு ஒட்சன்ல 2 ஒட்சன், ஒரு O2ல 2 ஒட்சன் இருக்கு. அப்ப D ல 2D எண்ணிக்கையான ஒட்சன் இருக்கு.
தாக்கியின் பக்கத்தில் இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கையை விளைவின் பக்கத்தில் இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கையை நாங்கள் ஏபிசிடி சார்பாக சமப்படுத்தி கொடுக்கிறோம். இதுவரைக்கும் ஏபிசிடிக்கு எண்பெருமானம் தெரியாது, சமப்படுத்தப்பட்டிருக்கிறேன் எடுத்துக்கொள்வோம். எரியாக்கணியம் சார்பாக சமப்படுத்தப்பட்டு இனி இதுல ஏதாவது 2 பேருக்கு இடையில ஒரு விகிதம் எடுத்து அதை அடிப்படையாக கொண்டு மற்றவர்கள் என்ன பெருமானத்தை எடுப்பார்கள் என்று பார்க்க வேண்டும். சரிதானே? அது நீங்கள் எந்த 2 எடுக்கிறீர்கள் என்பது கூட லக் பை சான்ஸ். நீங்கள் கொஞ்சம் பொருத்தப்பாடான 2 பேருக்கு இடையில விகிதம் எடுத்தால் அந்த 2ஐயும் பயன்படுத்தி மற்ற எல்லாரையும் காணலாம். சரிதானே? இப்ப நான் முதலாவது என்ன செய்யறேன்னு சொன்னால், இந்த சமன்பாட்டுல இருந்து ஏக்கும் பிக்கும் விகிதம் எடுக்கு. ஏயின் கீழ் பி 2 எடுத்தால் 2 என்று வரும். என்ன அர்த்தம்? 1. அப்ப இந்த தாக்க சமன்பாட்டில ஏக்கும் பிக்கும் இடையிலான விகிதம் 2க்கு 1. அதாவது ஏ 2 இருந்தால் பி 1 இருக்கணும். அப்பதான் ஐதரசன் சமப்படும். ஏ 2 பி 1 இருந்தால் தான் ஐதரசன் சமப்படும். இதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. சமப்படுது. இதுல ஏதாவது 2 பேருக்கு இடையில நீங்க தொடர்பு எடுக்கலாம். ஏதாவது 2 பேருக்கு இடையில தொடர்பு எடுக்கலாம். சில நேரத்துல நாங்கள் எடுக்கிற தொடர்பு எங்களுக்கு எல்லாரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பொருத்தப்பாடு இல்லாமல் இருக்கு. நீங்களே யோசிக்கிறீங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஏதாவது 2 பேருக்கு இடையில தொடர்பு எடுக்கும். நான் 2 தான் எடுத்தேன், எழுந்தமானமா தான் முதலாவது எடுப்போம் எடுத்து. ஒரு முறை நீங்களை பின்னம் எடுத்தால், அதாவது ஏக்கும் பிக்குமான விகிதம் 2க்கு 1 என்றால் சரிதானே? இங்க சீக்கும் ஏக்கும் சீக்குமான விகிதம் 1க்கு 1 இன்னொருக்கா யோசிக்க கூடாது. இதுல ஏக்கு நீங்க 2 ஒரு பெருமானம் எடுத்தால் பிக்கு 1. அப்ப சியும் 2 இருக்கணும் எடுக்கணும். சரியா? இதுல இந்த பின்னத்துல இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னென்றால், ஏ சமன் 2 எனின், ஏ சமன் 2 இருந்தால் பி கட்டாயம் 1 இருக்கு. பி 1. சரி, ஏ சமன் 2 எனின் பி 1. அதான் சொல்லுது ஏக்கு பி 2க்கு 1. ஒருவேளை ஏ 4 இருந்தால் பி 2 இருக்கும். அதை பற்றி எனக்கு எல்லாம் தெரியாது, நான் சொல்றேன். ஏ 2 பி 1 இந்த பின்னத்தின் படி. ஏ 2 என்றால் சி எவ்வளவு? அது 2. ஏன் ஏயும் சியும் சமன் தான் சொல்லியிருக்கேன். ஏ 2 பி 1. அது இதுல இருந்து எடுப்போம். ஏ 2 சியும் 2. மூன்றாவது சமன்பாட்டுல ஏக்கு குணகம் 2 என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் பிக்கு குணகம் 1, சிக்கு குணகம் 2. அப்ப நாங்க டி என்ன செய்யலாம் காணலாம். இனி இங்க பிரதியீடு செய்யப்படும். கிட்டத்தட்ட ஒருங்கமை சமன்பாடு மாதிரி எடுத்துதான் தீர்வானோம். அதனால கணித முறை என்று சொல்றோம். ஏக்கு 2 என்றால் பிக்கு 1, ஏக்கு 2 என்றால் சிக்கும் 2. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல டிக்கு என்ன பெருமானம் வரும்? 6 சமன் 3 2 4 4 5 5 சக 2 டி. அப்ப உங்களுக்கு 2 டி சமன் 1 என்று வரும். ஆகவே டி சமன் அரை என்று வரும். சரியோ? ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். நானதான் சொல்றேன் உங்களுக்கு முதல்ல இருந்து, பின்னத்துல வாரதை பற்றி கவலைப்படாது. ஏக்கு 2 என்றால் ஏக்கு 2 என்றால் பிக்கு 1, பி 1, சி 2, டி அரை. ஏன் பயப்படுவாங்க? வந்த வருமானத்தை போட்டிருக்க. இப்ப என்ன பிரச்சனை? எங்களோட IUPAC விதிப்படி ரசாயன தாக்கங்கள் எழுதும் போது இந்த பீசமான குணகம் பின்னத்திலே அமையாது. ஏனென்று சொன்னால் பீசமானம் என்பது எளிய முழுவன் விகிதம். அப்ப இதுல அரை என்று இருக்கிறது பின்னந்தானே. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? வளமையை போல செய்த மாதிரி பின்னத்தை நீக்குவதற்கு பொருத்தமான எண் வருமானத்தால எல்லாரையும் பெருக்கிக் கொள்வோம். பின்னத்தை நீக்குவதற்கு பொருத்தமான எண் வருமானத்தால் எல்லாரையும் பெருக்கிக் கொள்வோம்.
பெருக்கி கொண்டால் இப்ப எங்களுக்கு 4 HNO3 இது 2 ஒன்று 4 2 தானே பெருக்குறீங்க 2 நீர் ஏற்கனவே 2 இருக்கு அப்ப 2 பெருக்கினால் 4 NO2 இந்த ரெண்டும் மட்டுப்படும் அப்ப O2 வந்து அதாவது 4 HNO3 பிரிகி அடைஞ்சு 2 நீரையும் 4 NO2வையும் ஒரு O2வையும் தரும். இதுதான் இந்த தாக்கத்தின் சமன்பாடு வீசமானபடி சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு. கொஞ்சம் சிக்கல் தன்மையாக இருந்தால் கண்டறிதல் முறையான சமப்படுத்துவதற்கு கொஞ்சம் சிக்கல் தன்மையாக இருந்தால் இந்த கணித முறையை நாங்கள் பயன்படுத்தி தீர்வு காணலாம். சரிதான். ஒரு முறை ஒரு எக்ஸாம் பேப்பர்ல 5 கேள்வி சமப்படுத்த சொல்லி வந்தது. சரிதான். இப்படி சமப்படுத்த சொல்லி வந்தது. அவள் மேத்ஸ்கார் அப்ப என்ன செய்தா எக்ஸாம் கோல்ல மேத்ஸ்னா இந்த இதுகள் எல்லாம் கொஞ்சம் பழக்கமா தானே இருக்கு. நாங்கள் தர வழிதான் நீங்க சமன்பாட்டை கண்டாலே அடுத்த பக்கத்தால தலைதறி கூடும். மேத்ஸ்காருக்கு இந்த சமன்பாடுகளை பார்த்தா ஒரு சந்தோஷம். அதுவும் இந்த LHS RHS கண்டா மிகப்பெரிய சந்தோஷம். சரி, எங்களுக்கு இதுல பார்க்கவே பயம். சில இதுல குழாப்பும் எந்த பக்கத்துல வேலை எந்த பக்கம் விட எங்களுக்கு குழாப்பும். அப்ப 5 கேள்வியும் கண்டறிதல் முறையை பயன்படுத்தி சரிதான் 5 கேள்வியும் கண்டறிதல் முறையை பயன்படுத்தி கணித முறையை பயன்படுத்தி சுருக்கி எடுத்தாச்சு. பார்த்தா மிச்ச கேள்வி ஒன்று செய்யல. ஏனென்றால் இது சமன்பாடுகள் எடுத்து சுருக்கி கொண்டு போக என்ன செய்யும், கொஞ்சம் நேரத்தை சாப்பிடும் தானே. அப்ப ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் நீங்க வேலை செய்ய வேணும். உங்களுக்கு கட்டாயம் சமப்படுத்த வேணும். அதுக்கேற்ற மாதிரி நேரங்கள் கிடைச்சா நீங்க என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். சரியா? சரியா? நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணி வேலை செய்யும். அதெல்லாம் பாருங்க, A இன்கிள் B அரே என்று சொல்றீங்களா, எப்படி இது சாத்தியப்படும்? A சமன் 2B என்றால் என்ன, 2 B கீழே குறுக்கு பெருக்கம் செய்யும். A2 B ஒன்று பீசமான விதம், கனள விதம், பீசமான விதம், மூல் விதம் என்றெல்லாம் படிச்சிருக்கு. அப்ப மேலே இருப்பவருக்கு மேலே இருக்கிற குணாமும் கீழே இருப்பவருக்கு கீழே இருக்கிற குணாமும் பொருந்தும். ஏன் அரே A சமன் 2B, அதாவது B இந்த 2 மடங்கு என்றால் B ஒன்றையும் A 2ஐயும் எடுத்தா தான் சாத்தியப்படும். அரே என்றா அப்படி சாத்தியப்படாதா? எங்க கணிதத்துல நீங்க குழம்புறீங்க. சரியா? விகிதம் தான். A சமன் 2B என்றால் இந்த B ஏக்கு கீழே இழுத்து விட்டீங்க என்றால் A இன் கீழ் B வந்து 2 இன் கீழ் 1 இருக்கு. அப்ப ஏக்குரியது 2, பிக்குரியது 1. ஏக்கும் பிக்குமான விகிதம் 10 குணங்களுக்கு சமனாக இருக்கு. சரியா? இதற்கா நீங்கள் உங்களோட சுய அறிவின் பேர்ல இருக்கா செய்து பாருங்க. சில பேர் கேட்கலாம், ஏன் நான் முதலாவது எடுத்தான் 2வது எடுத்தா என்னன்னு சொல்லி. 2வது எடுத்து செய்திருக்கலாம், கூட வந்தா சரி, இல்லையென்றா என்ன செய்யறது, வேறொரு ஆளுக்கு இடையில தொடர்பு எடுத்து செய்ய வேண்டி வரும். முயன்று தவறுதலாக இருக்கும். சரியா அந்த குழப்பம்.
நீங்கள் எப்படி செய்திருக்கலாம் ஒருவேளை நீங்க எடுக்கிற 2 பேரை பொறுத்தது எந்த 2 பேரை எடுத்தால் எல்லாரையும் கண்டுபிடிக்கலாம்னு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணி செய்யறதா நல்லா. ஏதாவது 2 பேருக்கு இடையில எடுத்தீங்கன்னா அந்த 2ஐயும் பயன்படுத்தி மிச்சத்தை கணிக்கலாமல் போகும். கேள்விகள் செய்ய உங்களுக்கு அது தெரியும். இதுல நான் எழுந்தமானமாக ஏக்கும் பிக்கும் தொடர்படுத்தல். சரி, ஏ இப்படி என்றா பி இப்படி இருக்கிறோம், பியும் ஏயும் பியும் இப்படி இருக்கீங்க, சி இப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சு. சரி, ஒருவேளை இப்படி பார்ப்போம், இந்த இடத்துல வச்சு பார்ப்போம். ஏ சமன் சி. அப்ப ஏக்கும் சிக்குமான விகிதம் 1க்கு 1. அப்ப ஏ இன்டு எண் பெருமானத்துக்கும் சி இன்டு எண் பெருமானத்துக்குமான விகிதம் 1க்கு 1. அப்ப எடுத்துக்கொள்ளும் ஏ சமன் 1 எனில் சியும் 1. ஏ சமன் 1 என்றால் பி சமன் அரை. ஏ சமன் 1 என்றால் பி சமன் அரை. சரியா? இங்க வரும் டி ஆண்டருக்கு இந்த சமன்பாடு தான் வரும். 3 ஏ கொண்டு போடுறோம், பிக்கு அரை போடுறோம், 2 சி கொண்டு போடுறோம், 2 டி. இது 3, இது 2 யாரு ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் 2 ஆல பெருக்கு. எனக்கு இந்த கூட்டல் கழித்தெல்லாம் பிரச்சனை. எல்லாத்தையும் 2 ஆல பெருக்கி விட்டால் 6 சமன் 1 சக 4 சக 2 டி என்று வரும். திரும்பி பாருங்க. அப்ப டி வந்து என்ன வரும்? 1. அப்ப அரை 2 வரும். சரிதான்? நீங்க அப்படி எடுத்து போட்டும் போகலாம். எடுத்து சுருக்கினா சரி. அதை கொண்டு பிறகு பின்னத்துல ஆம்பர் பின்னத்தை நீக்கி விட்டா சரிதான். சரி, இது 4 டி என்று வரும். 2 ஆல பெருக்கினால 4 டி. அப்ப உங்களுக்கு இல்ல 4. இப்ப டி வந்து 4. அப்ப டிக்கு 4 1க்கு 4. சரி, இதுல பிரதிட்டு போட்டு என்ன செய்யறாங்க? எனக்கு இந்த கூட்டலால் பின்னங்களை கொண்டு இஞ்சால கழிக்கிறோட 2 ஆல பெருக்கி விட்டா ஒட்டுமொத்த சமன்பாடு 2 மடங்கு ஆகிடும். அப்ப 3 6000, அரை 1,000, 2 4000, இஞ்சில இருக்க 2 4 டி ஆயிரும். அப்ப இதுல 5 வந்து கழிச்சா 1, 4 ஆல பிரிச்சா 1க்கு 4. இப்ப திருப்பி கொண்டு என்ன செய்யும்? சமன்பாட்டுல பிரதிட போடும். ஏ எவ்வளவு? 1. பி எவ்வளவு? அரை. சி எவ்வளவு? 1. டி எவ்வளவு? 1க்கு 4. எத்தனை அளவு இருக்கும்? 4 அளவு இருக்கும். ஏன் இங்க 4 இருக்கு பின்னர். அப்ப அதை நீக்கணும்னா 4 அளவு இருக்கும். 4 அளவு இருக்கு பாருங்க. 4 HNO3 ஏற்கனவே 1 இருக்கு, 4 அளவு இருக்கு. இதுல அரை இருக்கிறதால 4 அளவு இருக்கு, 2 நீ 2 வருது. இதுல 1 இருக்கிறதால 4 அளவு இருக்குன்னா 4 NO2. இதுல 4 இருக்கிறதால 4 அளவு இருக்கு, O2 வருது. கடைசி விடை தான் எங்களுக்கு தான் இது. உங்களை ஒரு தடவை கேட்க மாட்டேன், கணித முறையில சமப்படுத்தி காட்டுன்னு கேட்க மாட்டேன். 2011 ஒரு இடம் கேட்டது. தாக்கம் சமப்படுத்தணும்ன்றது எங்களுக்கு நிபந்தனை. கட்டாயம் தாக்கம் சமப்படுத்தி ஆகும். அப்ப ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி தாக்கத்தை சமப்படுத்தி கொடுக்கலாம். சரி, அப்ப அடுத்த தாக்கம் ஒன்று தாரன் நோட் பண்ணி செய்து பாருங்க. அணுக்களை சமப்படுத்தினா சரி, இடது பக்கத்துல இருக்க அணுக்களையும் வலது பக்கத்துல இருக்க அணுக்களையும் சமப்படுத்தினா சரி. ரெண்டாவது HNO3 H2S NO நைட்ரசன் ஓரோக்சைடு சல்பர் கந்தகம் H2O. சரி, சமப்படுத்தணும். எவ்வளவு தெரியாது. A என்று வச்சுக் கொள்ளுங்க, இதை B என்று வச்சுக் கொள்ளுங்க.
இது சி என்று வச்சுக்கொள்ளுங்க, இது டி என்று வச்சுக்கொள்ளுங்க, இ என்று போட்டுக்கொள்ளுங்க. ஆங்கிலத்துல 26 எழுத்து இருக்கு. ஏதாவது ஒன்று சந்தோஷமா போடுங்க. அதுவும் போடலாட்டா இப்ப அல்பா பீட்டா கேமா டெல்டா எல்லாம் போடலாம். அல்பா பீட்டா கேமா டெல்டான்னு போட்டு கொண்டு போகலாம் தான். கொரோனாவுக்கு பேர் அப்படித்தான் இப்ப போடப்படுது. லத்தீன் அல்பபெட் போடலாம். அல்பா முதலாவது, ரெண்டாவது பீட்டா கேமா டெல்டா இதெல்லாம் வந்து அங்கால லத்தீன் தெரியாம இருக்கு. நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அங்கால வருந்தா மிச்சம் பெற இன்னும் கொஞ்சம் நாள் அது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்து. நீங்கள் தாக்கியில இருக்கிற ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை, முளைவில இருக்கிற ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை ஞாபகப்படுத்தும். ஞாபகப்படுத்தி போட்டு ஏதாவது ரெண்டு பேருக்கு இடையில தொடர்படுத்த அந்த ரெண்டையும் பயன்படுத்தி மற்ற எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கு இடையில தொடர்படுக்கிறீங்களா? சரிதான். இடது கை பக்கத்துல இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் வலது கை பக்கத்துல இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் ஞாபகப்படுத்தும். சரி, ஒவ்வொரு அணுக்களா எழுதி செய்யும். அப்பதான் உங்களுக்கு குழப்பம் வராது. முதல்ல ஐதரசனை ஞாபகப்படுங்க. இங்க தாக்கியில ஐதரசன் HNO3லயும் இருக்கு, H2Sலயும் இருக்கு. HNO3ல இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கை, H2Sல இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கை 2B. விளைவில் எங்க ஐதரசன் இருக்கு? நீர்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப 2E இருக்கு. அப்ப ஏசாக 2B 2Eக்கு சமனா இருக்கு. அடுத்து நைதரசனை ஞாபகப்படுத்துவோம். தாக்கில உள்ள நைதரசன் எண்ணிக்கை, விளைவில இருக்கிற நைதரசன் எண்ணிக்கை C. வேறொரு நைதரசன் இல்ல. A சமன் C. அடுத்து ஒட்சிஜனை ஞாபகப்படுத்துவோம். தாக்கில HNO3ல மட்டும்தான் ஒட்சன் இருக்கு, 3A. விளைவில NOவில ஒரு ஒட்சன் இருக்கு, அப்ப C. நீர்ல ஒரு ஒட்சன் இருக்கு, அப்ப E எண்ணிக்கையான நீர் என்பதால் 2E ஒட்சன் இருக்கு. இந்த ஜான்வாட உருவாக்க பாருங்க. ABCD சார்பாக அணுக்களை ஞாபகப்படுத்து. அந்தாம இருக்கு, 4 வகையான அணு இருக்கு. அதை பார்க்கணும் எத்தனை வகையான அணு வந்து சந்தகமா சிரிச்சு போட்டு போடுது. கந்தகத்தை ஞாபகப்படுத்து. தாக்கில இருக்கிற கந்தகம் B, விளைவில D. ஏதோ 2 பேருக்கு இடையில விகிதம் எடுத்து மற்ற எல்லாரையும் என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கும். எந்த 2 இடையில விகிதம் எடுத்தால் இது சாத்தியப்படும் என்று பாத்தீங்கன்னா சரி. சில இடத்துல சமன்பாடுகளை சோர்ட் அவுட் பண்ணியும் எடுக்க வேண்டி வரும். ஆனா ஓரளவு கொஞ்சம் அவதானிச்சுட்டு எந்த 2 எடுத்தாலும் எல்லாரையும் பயன்படுத்த கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. இதுல இப்ப பாருங்க, பிக்கும் டிக்கும் இடையில விகிதம் எடுக்கிற பற்றி யோசிப்போம். இதுல 3 கணியம் இருக்கு. இதுல யாராவது ஒரு ஆளு போல பிரதிட்டு 2 ஆக்கி தான் எடுக்கும். சரி, இதுல 2 இருக்கிறதால யோசிப்போம். இதுக்கும் இதுக்கும் விகிதம் எடுத்து பார்ப்போம். பாருங்க, பிக்கும் டிக்கும் விகிதம் எடுக்கிறேன். 2 என்ன அர்த்தம்? பி 1 டியும் 1. இந்த இதை 2 வச்சு மற்றவே கண்டுபிடிக்கும். இதுல பிக்கு 1 போட்டா ஏயும் தெரியாது ஈயும் தெரியாது. அப்ப இந்த சமன்பாடுல இருந்து மற்ற 2 பேரையும் காணிடும். சரி, இதுல பியும் இல்ல டியும் இல்ல. அப்ப என்ன ஏயும் காண்ற சியையும் காண்றது காணலாம். இதுலயும் அதே பிரச்சனை காணல. அப்ப இந்த இப்படி ஒரு தொடர்பு எடுக்கிறது பொருத்தப்பாடற்றது. அப்ப முயன்று தவறுது.
ஏக்கும் பிக்கும் விகிதம் எடுத்தா இங்க ஒரு வேலை திட்டம் ஒழுங்கா நடக்காது. அப்ப ஏக்கும் சிக்கும் இடையில விகிதம் எடுத்து பார்ப்போம். ஏ சமன் சி, ஏ இங்கு சி சமன் 1க்கு 1. ஏ 1 என்றால் சி 1 என்றால் இதுல இருந்து ஈ காணலாம். அந்த இது காணலாம், ஈ காணலாம். இதுல ஏயும் இருக்கு சியும் இருக்கு. ஏக்கு சி 1க்கு 1. அப்ப ஏ 1 என்றால் சியும் 1. அப்ப இது பாருங்க பெர்ஃபெக்ட்டா வரும். ஏ சமன் 1 எனின் சி சமன் 1. ஏ சமன் 1 சி சமன் 1. அப்ப ஈ காணலாம் தானே, பிரதிடுவோம். 3 தர 1 சமன் 1 சக 2 ஈ. இதுல பிரதிட்டு ஈய காணலாம். அப்ப இது 3 கழிச்சா 2 ஈ. 2 ஈ சமன் 2. ஆக ஈ சமன் 1. இப்ப ஈ தெரியும், ஈக்கு தெரியும், ஏக்கு தெரியும், பி காணலாம். அப்ப முதலாவது சமன்பாட்டில் கொண்டு பிரதிட்டோம்னு சொன்னால் பி காணலாம். ஏக்கு 1, பிக்கு தெரியாது 2 பி சமன் ஈக்கு கண்டிருக்கீங்களா 1. அப்ப 2 தர 1. இது அங்கால வச்சுனா 1. அப்ப பி சமன் அரை 2 பேர். பி சமன் டி. அப்ப டியும் வந்து என்ன அரை. சரி, அப்ப இப்ப இதுல 5 தெரியாகணியம் இருக்கு. 5ம் தெரியும். ஏ சமன் 1, பி சமன் அரை, சி சமன் 1, டி சமன் அரை, இ சமன் 1. சரி, இதை கொண்ட பிரதிட்டு ஈசமானம் பின்னத்தில் இருக்கக்கூடாது. ஆகவே எத்தனை ஆளை பெருக்கணுமோ அத்தனை ஆளை பெருக்கிக் கொள்ளும். சரி, இங்க பாருங்க, ஏக்கு சி விகிதம் எடுக்க வார 2 கணியத்தையும் வச்சுக்கொண்டு மற்ற எல்லாரையும் கணிக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா பிக்கு டி விகிதம் எடுக்க அங்கால ஒன்றும் ரன் பண்ண இல்லாம இருக்கு. அப்ப அதை பொருத்தப்பாடு இல்லாது. இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும், சரி வரையில. அப்ப இன்னொன்றுக்கு தொடர்படும், அதுக்கும் சரி வரையில. இதுல ஏதாவது சமன்பாடு ஒன்றோட ஒன்று கூட்டி கழிச்சு சுருக்கி அதுல வேற 2 பேருக்கு இடையில தொடர்படுத்த வேண்டி வேறு. இதன்படி ஏ 1 பி அரை, சி 1 டி அரை, இ 1. இனி ஈசமானம் பின்னத்தில் இருக்கக்கூடாது. ஏக்கு 1 வருது, பிக்கு அரை வருது, சிக்கு 1, டிக்கு அரை, இக்கு 1. ஆக ஞாபகப்பட்டுட்டு ஐயூபிஎஸ்சி ரூல்ஸ் தான் நான் உங்களுக்கு முதல் சொல்லிக்க சொன்னேன். ஈசமானம் பின்னத்துல வாரதை பற்றி கவலைப்படாங்க. அதை நீக்கிறதுக்கான வழி எங்களுக்கு தெரியும். அவ ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் நாங்கள் இப்ப 2 ஆள பெருக்குவோம். இந்த 2 ஆள பெருக்கினா 2 இல்லாமல் போயிடும். 2 தானே பின்ன. அப்ப உங்களுக்கு இந்த தாக சமன்பாடு எப்படி சமப்பட போகுதுன்னா 2 HNO3 சக 2 தர அரை. அப்ப ஒரு H2S 2 தர 1. அப்ப 2 NO. இந்த 2 இந்த அறையும் விட்டுப்படும். அப்ப ஒரு S சக 2 H2O.
பாருங்க அணுக்கள் எண்ணி பாருங்க சமனா இருக்கு. இதுல 2 ஹைட்ரஜன், இதுல 2 ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன் தாக்கில இருக்கு. ஒரு நீர்ல 2 இருக்கு, அப்ப 2 நீர்ல 4 ஹைட்ரஜன் வரும். இங்க 2 ஹைட்ரஜன், இதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு. இதுல 6 ஆக்சிஜன், இதுல 2 ஆக்சிஜன், இதுல 2 ஆக்சிஜன், 4. இன்னும் சரிதானே 4. இதுல 6 வருது, எங்க ஓடுது 2 ஆக்சிஜன். எங்க சிக்கல் வருது? ஆக்சிஜன் சமப்படையில ஒரு செக் பண்ணுங்க. எங்க சமன்பாடு எடுத்ததுல இங்க ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துட்டு கவனிங்கோ. அப்படி பிரச்சனை ஒன்றாலும் பெறாது. எங்கேயோ சுருக்கல் பிள்ளை எங்க நடந்துச்சு, இல்லைன்னா ஆப்ஷன் சமப்படாது. இதுல ஏஎன்சிஏ தான் எடுத்துனாங்க. கேக்கு உண்டண்டா ஏ உண்டண்டா சி ஒன்று. இதுல பிரதீகம் 3 தர 1 சமன் சிக்கு 1 2 இ. ஆகவே இ வந்து 1 வரும். இ1 இ1 ஏ1. அப்ப இதுல இருந்து பிஏ காணலாம். கவனிங்க, இதுல இங்க இவ்வளவு வந்திருக்கு. ஏ சக 2 பி சமன் 2 இ. இ கொண்டு 2 தர 1 ஏ கொண்டு 2 பி. சரியா? இதுல இருந்து பி காணுறோம். பி காண்ற இடத்துல இங்க பிரச்சனை வந்திருக்கு. இது அங்கால போய்க்க 2 பி சமன் 1. பி சமன் அரை 2 வரும். பிக்கு அரை, பி அரை என்றா டியும் அரை, டியும் அரை. சரி, இப்ப ஏபிசிடி எல்லாம் வந்துட்டுதாங்க. இது ஏ 1 பி அரை சி 1 டி அரை இ 1. எங்க பிரச்சனை வந்த சொல்லுங்க. ஒற்றுதனை ஜாமப்படுத்தின இடம் பிரச்சனையா இருக்கு. இந்த சமன்பாடே புல, அதான் அந்த புலபடி வருது. சரியா? இதுல பிரச்சனை வந்த இடம் வந்து ஒற்றுதன் இல்ல, சமப்படுத்த போனாங்க. தாக்கில இருந்த ஒற்றுதன் 3A, விளைவில எண்ணோவில ஒரு ஒற்றுதன் இருக்கு, நீரிலையும் ஒரு ஒற்றுதன் தான் இருக்கு. அப்ப நாங்கள் இ என்று போட்டுனாங்க, 2 இ என்று போட்டிருக்கோம். ஹைட்ரஜன் பார்த்து போட்டிருக்கோம். இந்த புல வந்துட்டு இல்ல, இதுல 2 இ போட்டது புல. அப்ப இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னென்றால், ஆக்சிஜனை செக் பண்ணி பார்த்தா தாக சமன்பாடு சரியோ புள்ளி ஒன்று கண்டுபிடிக்கலாம். அப்ப அதை நான் செக் பண்ண ஒழிக்கிட்டாப்புலாம் எனக்கு தெரிஞ்சு இதுல உள்ள புல. அப்ப இலத்திரன் வந்து ஆக்சிஜன் நீர்ல வந்து ஒரு நீர்ல ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்ப இ எண்ணிக்கையான நீர்ல இ எண்ணிக்கையான ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்ப நாங்கள் இந்த இடம் தான் எங்களுக்கு பிரச்சனை. அப்ப ஏக்கும் சிக்கும் தொடர்படுத்தினாங்கள், அந்த 2ஐயும் பயன்படுத்தியில ஈ ஆணைகள் எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு.
எங்க வச்சு கண்டாங்க இந்த இடம் அவங்களுக்கு இதுல ஈ எவ்வளவு வரும்டா 2 வரும் ஈ வந்து 2 சரி அயன் தாக்கீழ உள்ள ஒட்சனடா 3A எச்சனோத்துல மட்டும்தான் இருக்கு 3A விளைவில இன்னோவிலையும் இருக்கு நீர்லயும் இருக்கு இன்னோவில ஒரு ஒட்சன் தான் இருக்கு அப்ப நீங்க இத சி என்று எடுத்தால் சி எண்ணிக்கையான ஒட்சன் அதை ஒழுங்கா தானே போட்டிருக்கோம் நீரில ஒரு ஒட்சன் தானே இருக்கு அப்ப ஈ எண்ணிக்கையான நீர்ல ஒரு ஒட்சன் ஈ எண்ணிக்கையான ஒட்சன் தான் இருக்கு அப்ப இந்த கோவை எடுத்தது பிழைச்சிட்டு சமன்பாடு எடுத்தது பிழைச்சிட்டு 3A சமன் C சக 2E என்று போட்டது பிழை அப்ப இந்த இடத்துல நாங்கள் வந்து மாற்றுவோம் அப்ப E என்பது சரியா இருக்கும் அப்ப 3A சமன் C சக E இப்ப C1 அப்படிதான் சொல்லியிருக்கோம் C1 A ஒன்று அப்ப A1 C1 A கொண்டு C கொண்டு அப்ப E வந்தவங்க 2 வரும் 3ல இருந்து 1 போனா 2 வரும் அப்ப நாங்கள் இதுல கணிச்ச E பிழை அப்ப ஈக்கு உண்மையான பெருமானம் என்னண்டா 2 இனி நீங்கள் அங்கால கணிச்ச எல்லாம் பிழைக்கும் ஏன் ஈந்த பெருமானம் பிழைச்சு போச்சு ஈய பயன்படுத்தி கணிச்ச மிச்சம் எல்லாம் பிழைக்கும் அதை நாங்கள் திருப்பி செக் பண்ணி பார்ப்போம் இனி ஈக்கு 2 போட முடியும் E2 தான் சரி ஏக்கு 1 பி தெரியாது 2B ஈக்கு 2 அப்ப 2 தர 2 அப்ப 2B சமன் 4 2 4 இது அங்காள ஒன்று களி அப்ப 2B சமன் 3 2 வரும் B வந்து 3 10 B 3 2 என்றால் D என்ன 3 2 அதான் சொல்லியிருக்கோம் B சமன் D என்று சொல்லி இப்போ இந்த பின்னத்தை கொண்டே போட்டீங்கன்னா சரியா வரும் அதை 2ஆல பெருக்கிறீங்கன்னா சரி சரி A1 இப்ப B எவ்வளவு சொல்லியிருக்கோம் 3 2 ஒரு இடத்துல சொதப்பினால எங்களுக்கு பாருங்க தலையடியா இருக்கும் B 3 2 C வந்து 1 C1 D எவ்வளவு அதுக்கு 3 2 E வந்த எவ்வளவு அது 2 ஈக்கு வந்த வருமானம் 10 இப்ப இதைத்தான் நீங்க என்ன செய்யணும்னா 2ஆல பெருக்கு 2ஆல பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியா வரும் இப்ப நாங்கள் செய்தது சரியோ புள்ளியோ ஒன்று செக் பண்ணி பார்க்க ஒட்சனை பார்த்தோம்ன்றாலே சரி ஒட்சன் தான் பிரச்சனை தரும் அப்ப இதை 2ஆல பெருக்கினால் 2HNO3 சக இந்த 2 மட்டுப்பட்டால் 3H2S வரும் அரோவில 2NO சக இந்த 2 மட்டுப்பட்டால் 3 சல்பர் சக E2 4H2O உப்பு ஒட்சனை ஜாமப்படுத்தி பாருங்க சரியா இருக்கும் சரியா இருக்க வேணும் இல்லைண்டா இப்பவும் பிள்ளைண்டா 6 இதுல 2 இதுல 4 ஒட்சன் மற்ற அணுக்களையும் செக் பண்ணி பார்க்கணும் இதுல 2 ஐதர்சன் இதுல 6 ஐதர்சன் அப்ப மொத்தம் 8 ஐதர்சன் நீர்ல 8 ஐதர்சன் இருக்கு நைதர்சன் இதுல 2 இதுல 2 அப்ப நைதர்சன் சரி இதுல ஒட்சன் பார்த்துட்டேன் இதுல 3 கந்தம் இங்கே 3 கந்தம் சரியா இப்ப எங்களோட பிள்ளை எங்க நடந்தா சமன்பாடை உருவாக்கிகளே நாங்கள் கேர்லெஸ் ஆகிட்டோம் சரிதான் இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னு சொன்னா இதே பிரச்சனை எல்லாருக்கும் தான் வரும் சமன்பாடு உருவாக்கல நாங்கள் போட்டோம் இது ஐதரசனை ஜாபப்படுத்த 2E போட்டாங்க ஒட்சனை ஜாபப்படுத்த 2E வராதுதான் சரி ஒரு நீர்ல ஒரு இலத்திரம் தான் இருக்கு ஒரு ஒட்சன் தான் இருக்கு அப்ப எண்ணிக்கையான நீர்ல எண்ணிக்கையான ஒட்சன் தான் இருக்கு ஒட்சன் எண்ணிக்கை விளைவுல சீசாக தான் இருக்கு 2E வராது இதுல நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் செக் பண்ணுங்க செக் பண்ற மீன்ஸ் திருப்பி இருக்க பாருங்க கோவை எடுத்த இடமே பிழைச்சிட்டேன்னா சுருக்கினது பிரச்சனை ஆகும்
சரியா? அழிக்கலாம். அடுத்த பாருங்க, செப்பு ஆக்சைடு NH3யோட தாக்கு. இதுல செப்பும் N2 வாயுவும் நீரும் வருது, H2O-வும் வருது. இதை சமப்படுத்தும். ABCD நீங்களே போட்டு சமப்படுத்தும். சமன்பாடு உருவாக்கல கவனமா, அப்படி நான் விட்ட மாதிரி புலா விட்டீங்கன்னா அதனால வந்து உங்களுக்கு பிழைக்கும். சமப்படுத்துங்க இந்த மாதிரி இருந்துச்சு. செப்புக்கு என்ன பி சமானம், NH3க்கு என்ன பி சமானம், Cu-க்கு என்னன்னு பாருங்க. போட்டுக்கொள்ளுங்க A B C D E ABCD என்று போட்டுக்கொள்ளுங்க. சமன்பாடுகளை பத்திரமா உருவாக்கும். சமன்பாடு எடுக்கல பிழைச்சு இருந்தால் விட பிழைக்கு நிச்சயமா. செப்ப சமப்படுத்துவோம். இங்க ஒரே ஒரு செப்பு தான் இருக்கு. அப்ப CuO-வில் இருக்கிற செப்பின் எண்ணிக்கை விளைவில C. அதே மாதிரி ஆக்சிஜன் இங்க A எண்ணிக்கையான ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு. இதுல E எண்ணிக்கையான ஆக்சிஜன் தான் இருக்கு. ஏன்னா E எண்ணிக்கையான நீர். அடுத்தது நைதர்சன். இங்க ஒரு B எண்ணிக்கையான நைதர்சன் தான் இருக்கு அமோனியா. இதுல ஒரு N2ல 2 இருக்கு. அப்ப 2 B என்று வருது. ஒரு N2ல 2 நைதர்சன் இருக்கு. DN2 என்றா 2 D இருக்கு. B எண்ணிக்கான நைதர்சன் 2 D எண்ணிக்கான நைதர்சன். அடுத்து ஐதர்சன் 4வது. இதுல ஒரு அமோனியாவில 3. அப்ப B. அப்ப 3 ஐதர்சன் 3 B இருக்கு. அங்க 2 B இருக்கு. சரி, அப்ப நீங்களே ஏதாவது 2 பொருத்தமான 2 எடுத்தா சரி. கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் தொடர்படுத்தால் ஏ வச்சுக்கொண்டு E காணலாம், E வச்சுக்கொண்டு B காணலாம், B வச்சுக்கொண்டு D காணலாம். அப்பவே நான் கணக்க யோசிப்பான். அப்ப A கீழ் C 1க்கு 1 A சமன் 1 எனில் C சமன் 1. A சமன் 1 C சமன் 1. A 1 E என்ன
1 E ஒன்றா இதுல பிறகு 3B சமன் 2 தர E அப்ப B சமன் 2 இங்கு 3 அப்ப B சமன் 2 இங்கு 3 B 2 இங்கு 3 என்றால் இதுல எந்த D காணும் B க்கு 2 இங்கு 3 சமன் 2D இந்த ரெண்டும் மட்டுப்பட்டால் D சமன் 1 இங்கு 3 சரி அப்ப A க்கு பதிலாக 1 B க்கு பதிலாக 2 இங்கு 3 C க்கு பதிலாக 1 D க்கு பதிலாக 1 இங்கு 3 E க்கு பதிலாக 1 என்ன பிரச்சனை E சமானம் பின்னத்தில் இருக்கக்கூடாது எத்தனை ஆள பெருக்கினால் B சமானம் பின்னத்தில் இருந்து நீங்கும் 3 ஆள பெருக்கும் 3 ஆள பெருக்கினோம் என்றால் உங்களுக்கு 3 CU 3 செப்பு 2 NH3 ஏன்னா 3 வெட்டுப்பட்டுடும் இந்த 3 வெட்டுப்பட்டுடும் 3 ஆள பெருக்கிறால 3 CU இந்த 3 வெட்டுப்பட்டா இன்டு சக இந்த E க்கு பதிலா ஒன்று அதை போட்டுங்க 3 ஆள பெருக்க 3 H2 ஒன்று சரி சமன்பாடு உருவாக்குறத கவனமா பார்த்து எடுத்தீங்கன்னா நாங்கள் சும்மா வந்து அப்ப இது கண்டறிதல் முறையை விட சில பேருக்கு இலகுவா இருக்கும் ஆனா நேரம் தான் கொஞ்சம் போகும் வரும் ஏதாவது 2 கிடையில தொடர்படுத்த வலிக்கிறீங்கன்னா எடுக்கலாம் ஆனா சில நேரத்தில் அது முக்கியப்படுத்தி விட்டுரும் இதுல 3 சப்பு இங்க 3 சப்பு இங்க 2 நாய்தர்சன் இதுல 2 நாய்தர்சன் இங்க 6 ஐதர்சன் அதுல 6 ஐதர்சன் சரி இதுல 3 ஆப்ஷன் அதுல 3 ஆப்ஷன் சரியா கொஞ்சம் கேள்வி போட்டு விடுறேன் செய்து போட்டு அனுப்பிவிடுங்க இதோட நான் நிறைவு செய்து விடுறேன்